நான் சின்ன வயசாக இருக்கப்போலாம் தமிழ்நாடு வேறு இந்தியா வேறுன்னு நாடகம் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, சரி தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே ஒரு மாநிலமாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்து என்ன நினச்சேன்னா, தமிழில் தான் இந்தியா ஃபுல்லாக பேசுவாங்கன்னு நினச்சேன். அப்புறம் தான் இருந்துச்சு, சரி வடக்கு கிழக்குன்னு சொல்லி நிறையா பேர் இருக்காங்க அங்கிட்டும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே பார்த்தோம்னா வடக்குங்களை என்னைக்காவது எவனாவது ஒருத்தன் எப்போயாவது தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தோம்னா பூரா பேர் அவங்க தான் இருக்காங்க எங்கே பார்த்தாலும். தமிழர்களை பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. தமிழில் நம்ம ஆளு எவனா திரிவாயின்னு பார்த்தா அவங்க இல்லை. ஒரு காங்கிரீட் வேலையாக இருக்கட்டும், ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு மெக்கானிக் செட்டாக இருக்கட்டும், எல்லா வேலையும் ஏன் விவசாயத்தை எடுத்துக்கங்க, விவசாயத்துலேயும் அவங்க தான் நாற்று நட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு எல்லாமே பண்ணுறாங்க. நான் ஒரு தடவை போய் பேசி பார்த்தேன், என்ன நீங்கள் எப்படி என்ன தர்றாங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு இது அவ்வளோ தருது, எனக்கு இது போதும், நாங்கள் எத்தனை பேர் 10 பேர் கிளம்பி வரோம், அடுத்த நாள் 20 பேர் வர சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தம் நம்ம ஒவ்வொருத்தனா வெளில கிளம்பி விட வந்தேன். கடை சும்மா லேபராக வந்து இப்போ முதலாளி ஆகிக்கிட்டு இருக்கேன். நம்ம இன்னமும் அந்த ஒயின் ஷாப் கடையை நோக்கி ஓடிக்கிட்டு காலையில் குடிக்கிறதுக்கு ஒரு கட்டிங் கிடச்சா போதும் அப்படின்னு அதை நோக்கி தான் போகிறாங்களே தவிர நீ சம்பாதிக்கணுங்கிற மைண்டு இல்லை. இவங்க வந்து கிடந்தா ஏன்னா ஒரு வருஷம் அப்படியே கிடந்து வேலையை பார்க்குறாங்க, சம்பளமும் கம்மியாகுங்கிறாங்க, வேலையில் எந்த குறையும் இல்லை. ஆனால் நம்ம ஆளுங்க வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு அட்வான்ஸாக கொடுமாங்க. மாதத்தில் 2 நாள் மாரியாத்தா கோயிலில் திருவிழா, அங்கே திருவிழா இங்கே திருவிழான்ட்டு இடையில லீவ் போட்டு ஒரு நாள்னு சொல்லிட்டு போவாங்க. திருவிழாவில் ஒவ்வொரு டைட்டாக ஆகிட்டேன், தலைவலிக்குது, குடிச்சிட்டேன் பண்ணிட்டேன், இன்றைக்கி பார்க்க முடியாதுன்ட்டு 2 நாள் 3 நாள் ஆகும். இப்படி பொழப்பும் அவங்களுக்கும் கெட்டு போகும். அதனால தான் இப்போ இந்திக்காரங்களை பூரா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது இப்போதைக்கு சின்னமாக இருக்குது, நாளைக்கு பெருசாகிறப்ப நமக்கு பெரிய வேட்டாக இருக்கும். நம்ம அங்கிட்டும் அவங்க வடக்கு அவங்க ஏரியா சைடும் போக முடியாது, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நம்மளால் இருக்க முடியாது. ஃபுல்லாக அவங்க வந்துட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் முடிஞ்சு நம்ம தலையத்தில் அவ்வளோதான்.